கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்க கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒரு சத்தியத்தை தியானிக்கப் போகிறோம். தேவ பலன் கொண்ட ஒரு மனிதன். இதை நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பலம் குறைந்த ஒரு மனிதனையும் பலம் மிகுந்த ஒரு மனிதனையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தான் பலம் குறைந்தவன் என்று எண்ணின கிதியோன், தன்னைத்தான் பலசாலி என்று சொல்லிக்கொண்ட சிம்சோன், இந்த இருவரையுமே அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சித்தரித்து காண்பிக்கிறது. கிதியோனை ஆண்டவர் அனுப்பும்போது, கிதியோன், ஆண்டவரே என்னை விட்டுவிடும், வேறு யாரையாவது அனுப்பும் என்று, நான் அவ்வளவு பலம் பெருத்தவன் அல்ல, அந்த பெலிஸ்தரோடு போராடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, நீர் வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, கிதியோனை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். இதை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கலாம். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து காப்பாற்றுகிறான். இரண்டாவது, தன்னைத்தானே பலசாலி என்று எண்ணிக்கொண்ட ஒரு மனிதன். அவன் தன்னைத்தான் அல்ல, அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்தவன். மனோவாவினுடைய மனைவி மலடியாய் இருந்தார். ஆனால் தேவ தரிசனம் கண்டு அவளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனுடைய வளர்ப்பு எப்படி என்றால், அவன் தலைமுடியில் சவகரன் கத்தி படக்கூடாது. தேவதூதன் மனோவா மனைவிக்கு அப்படி சொல்லிதான் விட்டார். அவன் நசரேய விதத்தினால் பிறந்தவன் என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த பலம் கொண்டவன். பெலிஸ்தியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ளவன் என்று சொல்லுகிறார். அவன் சிங்கத்தை தாடையைப் போல ஒரு தாடையை கிழித்து அவன் சிங்கத்தை சர்வசாதாரணமாக கொன்றவன். அவன் தேவ சமூகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் தன்மைகள் எப்படி அவனுக்குள் மாற்றப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நரிகளை கொன்று அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பை சம்பாதித்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, எத்தனை நரிகள் என்றால், சர்வசாதாரணமாக நரி என்று சொன்னாலே அது மிகவும் தந்திரம் உள்ளது. அதை பிடிப்பதற்கு சற்று நமக்கு அதை காட்டிலும் அதிக மூளை வேண்டும். ஆனால் இவன் 300 நரிகளை பிடித்து வாளோடு வாளாக கட்டி அது தீக்கொளித்து அதை அழித்தான், அந்த நகரத்தை அழித்தான், அவருடைய விளைநிலங்களை அழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் 15வது நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். பின்பு அவன் ஒரு வேசியோடு தொடர்பு கொள்கிறான். அதற்கு பின்பு அவன் தெலீலாள் என்கின்ற ஒரு பெண்ணை நேசித்துகிறான், அவளோடு வாழ்க்கை நடத்துகிறான். பின்பு பெலிஸ்தியர்கள் அந்த தெலீலாளை பிடித்து, நீ இந்த சிம்சோனுடைய பலத்தை எதனால் வெல்ல முடியும் என்பதை கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் இங்கு இருக்கிற நாங்கள் அனைவரும் உனக்கு ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்று சொல்லுகிறார். பண ஆசை யாரை விட்டது? வேதம் சொல்லுகிறது, எல்லா தீமைக்கும் பண ஆசைதான் காரணம் என்று வேதம் சொல்லுகிறது.
இவள் உயிருக்கு பயந்தோ அல்லது பண ஆசைப்பட்டோ அது ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஆனால் தன்னை நேசித்த சிம்சோனை பலத்தை குறித்து அவள் இது எப்படி இந்த பலம் நீங்கும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், 7 அகரினார் கயிறுகளால் என்னை கட்டினால் என் பலன் போகும் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லி முதல் முறை அது நடந்தது. ஆனால் அவளுக்கு தோல்வி. சிம்சோன் வெற்றி பெற்று விட்டான். 2வது முறை அவள் கேட்கிறாள். அப்பொழுது அவர் சொல்லுகிறான், யாரும் கட்டாத 7 புதிய கயிறுகளால் என்னை கட்டினால் என் பலன் போய்விடும் என்று சொல்லுகிறான். அதுவும் நடந்தது. அவள் மீண்டும் தோல்வியை கண்டார். சிம்சோன் வெற்றி பெற்றான். பின்பு 3வது முறை சொல்லுகிறார், என்னுடைய தலைமுடியை 7 ஜடைகளின் நெசவு நூலால் என்னை பின்னிவிட்டால் என் பலன் போய்விடும் என்று சொல்லுகிறான். அதுவும் நடந்தது. அவள் தோற்றுவிட்டாள். சிம்சோன் ஜெயித்தான். கடைசியாக அவள் விசனப்பட்டு, நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்வது மெய் என்றால் உன் ரகசியத்தை என்னிடத்தில் சொல்லு. 3 முறை என்னை ஏமாற்றி விட்டாய். அவனுக்கும் பெண் மோகம், அவள் மீது வைத்திருந்த ஆசை, அவன் தன்னுடைய அந்த பலவீனத்தினால் தன்னுடைய பலத்தை இழந்தான். மாமிச பலவீனத்தினால் ஆத்மீக சரீர பலத்தை இழந்து விட்டான். அவன் சொல்லுகிறான், என் தலையில் சபகரன் கத்தி பட்டால், என்னுடைய முடி அனைத்தும் எடுத்து விட்டால் என் பலம் குண்டி போய்விடும் என்று சொல்லுகிறான். அது நடந்தது. அவன் தோற்றுவிட்டான். இன்றைக்கு எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக ஆசைகளுக்கு உட்பட்டு தேவ பலத்தை இழந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். விசுவாச பாதையில் நாம் நடக்கும்போது உலகம் ஒரு ஆசையை காண்பித்து தேவ பாதையிலிருந்து நம்மை விலக்குவதற்கு வழிவகுக்கும். ஆனால் அந்த பாதையில் நாம் ஒரு நாளும் சென்றுவிடக்கூடாது என்பது இந்த பாடத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம். பொருளை காண்பிக்கலாம், அல்லது நாம் விரும்புகிற ஒன்றை காண்பிக்கலாம், அல்லது ஒரு பெண்ணை காண்பித்து காரியத்தை சாதிக்கலாம், அல்லது ஏதாவது பொருள் கொடுத்து நம்மை சாதிக்கலாம். சத்துருவுக்கு எல்லாம் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதற்கு காரணம் இப்படிப்பட்டவர்கள் ஒன்றும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல என்றும் அவன் சொல்லுவான். சில நேரங்களில் நாம் அந்த பாதையில் செல்லும்போது நமக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதை நாம் உணர முடியும். அதற்கு முன்கூட்டாகவே ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தின் மூலமாக எடுத்து காண்பித்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சம்பவம் வருகிறது என்பதை சற்று யோசிப்போம். இதை குறித்து நாம் யோசிக்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் என்றாலே அது விசுவாச மார்க்கத்தார் தேவனுடைய சமூகத்தில் யார் யார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கிறபடி மனுஷகத்தில் நாம் பார்க்கிற பார்வைகள் திருடர், கொள்ளைக்காரர், வேசி என்பதை நாம் இருதயத்தில் யாரை பார்க்கிறோமோ அவர்கள் அந்த இடத்தில் பரிசுத்தவான்களுடைய பட்டியலிலே விசுவாச மார்க்கத்தார் பட்டியலிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 31 34 வசனங்களில் வாசித்து பார்த்தால், விசுவாசத்தினால் எரியோ பட்டணத்திலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை கொண்டு சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தார். அடுத்து அவர் சொல்லுகிறார், பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இதில் வாசித்த மனிதர்களை பாருங்கள். கிதியோன்
நான் முன்பு சொன்னேன், பலம் குறைந்தவன், ஆனால் பலசாலி என்ற பெயரை பெற்றிருக்கிறான். சிம்சோன் பலம் பெற்றவன், ஆனால் அவன் கூட செய்த தவறுகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறுகளை செய்த போது, இது நாம் பார்க்கிற பார்வை. ஆனால் அந்த பார்வையில் ஆண்டவர் பார்க்காமல் அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தை பார்த்தபடியினால் ஆண்டவர் அவனுடைய பெயரை இந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம்? அதற்காக நீங்கள் பாவம் செய்யுங்கள் என்று வேதம் ஒரு காலம் சொல்லவில்லை. கிதியோன் கேட்டான், ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு செவிகொடும், இந்த பெலிஸ்தியர் என்னோடு கூட அழியட்டும் என்று சொல்லுகிறான். தன்னுடைய தவற்றை உணர்ந்து விட்டான். தான் செய்தது முற்றிலும் தவறு என்பதை அவன் அறிக்கை செய்து விட்டான். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், பணிகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசா பாசங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கெடுப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வரும். அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்கிறோம். அவைகளின் பலவீனங்கள் நம்ம எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அவைகளை விட்டு விலக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் பலவீனமாய் காணாதபடி உம்முடைய பலத்தை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொண்டு நீர் கொடுத்த அந்த பலத்தை நாங்கள் விற்றுப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களை, மீண்டும் நாளை சந்திப்போம். சிம்சோனைப் போல நாம் திடசாட்சியாய் தேவ பலத்தை பெற்று இந்த பலத்தின் வல்லமையினால் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் இன்னும் உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.